வணக்கம் மக்களே. நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் நம் நாட்டின் விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு 9 ஆண்டுகளாக கொடுஞ்சிறையில் வதைப்பட்டார். பிறகு 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று நிதி சுமையால் மூடப்பட்டிருந்த 6000 அரசு பள்ளிகளையும் திறந்து புதிதாக 12,000 பள்ளிகளையும் கட்டி ஏழை எளிய மாணவர்கள் கல்வி பயில மற்றும் அனைத்தின மாணவர்களும் எந்தவித ஏற்றத்தாழ்வுமின்றி பள்ளிக்கு வர சீருடையை கொண்டு வந்து மதிய உணவு திட்டத்தின் மூலம் ஏழை குழந்தைகளின் பசியை போக்கி இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். 8க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி 33,000 நீர்நிலைகளை சீரமைத்து விவசாயம் செழிக்க வழிவகை செய்து 18க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கி தொழில் வளர்ச்சியையும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து நேர்மையாக ஆட்சி செய்ததனால் இவருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க. இப்படி நல்லா இந்த தமிழ்நாட்டை இதன் பிறகு ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் சாராயத்தை விற்று அரசை நடத்தி இலவசங்கள் கொடுத்து மக்களை ஏமாத்தி முத்தமிழ பேசி ஊழல செஞ்சு கோடி கோடிய சொத்து சேர்த்தவரை 5 ஆண்டு ஆண்டதனால ஆண்டவர்னு சொல்லி மக்களை ஏமாத்தி தமிழை இழிவுபடுத்தி கலாச்சாரத்தை சீர்குலைத்த ஈவேராதான் கல்வி கொடுத்தாருன்னு பச்சையா போய் சொல்றாங்க. ஆனா உண்மையில் கல்வி கண் திறந்தவர் காமராசர். நன்றி, வணக்கம்.